இது தாங்க அந்த எஸ்எம்விடி ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. எப்படி பார்த்தீங்களா, ஒரு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி இது பார்த்தீங்களா. நாங்கள் வண்டி விட்டு போகும்போது சைட்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருப்பாங்க, ஒயிட்டாக கிளாஸு உள்ளே போனால் வேறு லெவலாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஓகே, உள்ளெல்லாம் எடுக்க முடியாது, திட்டுவாங்க. ஆமாம், எப்படி பார்த்தீங்களா. இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற எஸ்எம்விடி, சரிங்களா, அதோட ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம். என்னடா நண்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் பார்ட்னர்லாம் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, காசி. ஸோ இன்றைக்கி ரிட்டர்னில் இருக்காங்க. ஸோ அதை அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனை ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் வந்து ஜனக்கூட்ட நெரிசலே இல்லை, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்காங்க. ஆனால் புதுசாக இருக்குது, புதுசாக இருந்தாலும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்க, அருமையாக இருக்குது. ஏதோ ஒரு சும்மா இங்கே ஒரு மெயின் ரோடில் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு எடுத்துருக்க பார்த்தீங்களா, 10 ரூபா டிக்கெட்டு. இந்த 10 ரூபா டிக்கெட் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் போகும்போது ஜனத்துக்குள்ளே சேர்ந்து போகும்போது நம்ம வெளியில் போக முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சது சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் யாராவது இது மாதிரி பிக்கப் பண்ண வந்தால் கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, தேவையில்லாத வீணும் போது ஆளாகாதீங்க, சரிங்களா. கண்டிப்பாக பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வெளியில் போங்க கேட்கும் போது. ஓகே, பாய். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி போகக்கூடிய ட்ரெயின் இந்த ஸ்டேஷன் வந்து போதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் நல்லா நீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்டேஷனு, ரொம்ப பிரமாதமாகுது, ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்தாக்கா உட்காரத்துக்குலாம் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்த்திலும் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்குது. உட்காரத்துக்குலாம் வந்து ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள், அங்கே வேறு உட்காந்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா. இந்த மாதிரி இடத்துல வந்து போட்டுட்டு கீழே வந்து ப்ளக் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அதாவது மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜ், லேப்டாப்பு, யாராவது என்ன வச்சுக்கலாம். ஆனால் நிறைய வந்து மொபைல் சார்ஜ் வசதி ரொம்ப வச்சுருக்காங்க. பிளாட்ஃபார்த்துக்கு நிற்கிற இடம்லாம் சார்ஜர் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது வந்தீங்க கண்டிப்பாக, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், எஸ்எம்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தது நான். அதுதான் நம்ம பதிவில் பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 பிளாட்ஃபார்ம் 7 பிளாட்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதான் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வெளியே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஏர்போர்ட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டேஷன் மாதிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி நல்லா ரொம்ப அருமையாக பில்டு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே லிஃப்ட்டு, மேலே ஏர்போர்ட்டுக்கு எலக்ட்ரிக் படிக்கட்டும் போட்டிருக்காங்க, இறங்குறதுக்கு படிக்கட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதை தாண்டி வெளியில் வந்தால் தான் வந்து நம்ம ஸ்டேஷன் வந்து நமக்கே தெரியுது. ஆமாம், சரிங்களா, ரொம்ப அருமையாக நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பசி எடுக்குது. சரி, ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் சாப்பிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா குளிர் ஒரு பக்கம், குளிருக்கு சொட்டை போட்டிருக்கேன். ஆமாம், கண்டிப்பாக நம்ம பதிப்பிடித்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஓகே, பாய்.